நான் ரோமுக்கு வந்து ஒரு பிரசங்கியாராக தான் போகணும் அப்படின்னு சொல்லி வாஞ்சித்த பவுல் அவருடைய நிலையை நினச்சி ரொம்ப வேதனைப்பட்டார். நான் இப்போ ஒரு கைதியாக போகிறேன். இப்போ அவர் எங்கே போகிறாரு? ரோமுக்கு போகிறாரு. இப்போ பவுல் எங்கே போகிறாரு? ரோமுக்கு போகிறாரு. ரோமாபுரிக்கு போகிறாரு. அங்கே போகும்பொழுது எதில் போகிறாரு? படகுல போகிறாரு. ஷீப்பில் தண்ணி கப்பலில் போகிறாங்க. தண்ணி கப்பல் போகும்போது பெரிய புயல் காற்று அடித்து அந்த கப்பெல்லாம் அந்த தண்ணி கப்பல் சதுரி போய் எல்லாம் பீஸாக எல்லோரும் முழுகி போகிற நிலையில் வந்து எல்லாம் கிடச்ச அந்த உடன் பீசஸை பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஸ்விம் பண்ணி வந்துட்டாங்க அதை பயன்படுத்தி. ஓகே, ஸோ அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த 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 தீவுக்கு பேர் வந்து மல்தா. ஓகே, அவர் இப்போதாகிய பவுல் அந்த இடத்துக்கு வராரு. பவுலுடைய ஒரு பெரிய குறிக்கோள் ரோமுக்கு நான் போகணுன்னு சொல்லி அவர் ஆசைப்பட்டார். பாருங்கள், நீங்கள் இடையில உள்ள காரியத்தில் வந்து பவுல் ரொம்ப வாஞ்சிப்பார், நான் ரோமுக்கு போகணுன்னு. அப்போ பரிசுத்த ஆவி வந்து சொல்வார், நீ இப்போ போகாத அப்படின்னு தடை பண்ணுவாராம். அவர் வாஞ்சிச்சார் ரோமுக்கு போகணுன்னு சொல்லி, ஆனால் பரிசுத்த ஆவியான தடை செய்வார், நீ இப்போ போகாத அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த இதுக்கு அவர் போகும்போது அவர் ரொம்ப சந்தோஷமாக போகல. ஏன் தெரியுமா? அவர் சொன்னார், நான் ரோமுக்கு போகிறதா இருந்தால் நான் ஒரு பிரசங்கியாராக தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவருடைய குறிக்கோள், அவருடைய வாஞ்ச. ஆனால் இப்போ ஒரு கைதியாக போகிறார். அதான் செட்பேக். நான் ரோமுக்கு வந்து ஒரு பிரசங்கியாராக தான் போகணும் அப்படின்னு சொல்லி வாஞ்சித்த பவுல் அவருடைய நிலையை நினச்சி ரொம்ப வேதனைப்பட்டார். நான் இப்போ ஒரு கைதியாக போகிறேன். புரியுதுங்களா? ஸோ அவர் அந்த போகிற அந்த காலகட்டம் வந்து AD 61.